பகுதி 16. வர்ணன் கடுப்பாக அறையில் அமர்ந்திருக்க பூனை நடை நடந்து வந்த சுப்புவோ, என்ன மாப்பிள, தரமான சம்பவம் எல்லாம் நடத்துகிற போல, என்ஜாய் பண்ணு மாப்பிள, இருக்கிற கோவத்தில் நீ வேற ஏண்டா, நீ பண்ணினதெல்லாம் பார்த்தா கோவத்தில் இருக்கிற மாதிரி தெரியலையே. டேய், உனக்கு தான் தெரியும்ல என்னையை பற்றி, அப்புறம் என்ன, உன்னை பற்றி தெரிஞ்சனால தான் சொல்கிறேன். உன் பேச்சு ஒரு மாதிரியா செயல் ஒரு மாதிரியாவில் இருக்குது, பார்த்துக்கடா. அப்புறம் உனக்கு பிடிச்ச பாட்டியோட மனசு கிடந்து தவிக்க போகுது. பாட்டியே இதில் இருக்காதுன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இவன் ஒருத்தன் சும்மா. சரி விடுடா, எப்படி செம்ம ஜாலி போல. வேண்டாம் சுப்பு, நானும் அதை தாண்டா சொல்கிறேன். எங்களுக்கு முன்னாடி வேண்டாம், பாவம். அப்புறம் பார்க்குறவங்க மனசெல்லாம் கெட்டு போயிடும். சும்மா இருடா, அவளே என்னை கோத்து விடத்தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நீ தான் ரொம்ப இழுத்து பிடிச்சு பண்ண மாதிரி இருந்துச்சு. பக்கத்தில் இருந்த தண்ணீர் சொம்பை தூக்கி சுப்பு மேல் அடிக்க அதை கேட்ச் பிடித்தவனும், வந்துட்டாங்கடா உன்னோட பாசக்கார குடும்பம், நான் வாரேன். சுப்பு வெளியேற போக பாட்டியும் விமலாவும் உள்ளே நுழைந்தார்கள். பாட்டியை பார்த்ததும் தலை குனிந்தவன் நிமிராமல் இருக்க, இங்கே பாரு வர்ணா, எனக்கு தெரியும் உனக்கு செந்தூராவை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு. இல்லை பாட்டி, விடு வர்ணா, எனக்கு புரியுது, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, எங்களுக்காக மட்டும் நீ வாழ்ந்துட முடியாது. ஆனால் ஒரு விஷயம், நீ யாரை வேணுனாலும் கல்யாணம் பண்ணிட்டு வாழு, ஆனால் அவ உனக்கு வேண்டாம். தெரிஞ்சே போய் நரகத்தில் இருக்க நீ தவிக்காத, சரியா? இதுக்கும் மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பாட்டி, உனக்கு நல்லது தான் சொல்லுவேன். விமலா, அது எப்படி பாட்டி அவனுக்கு புரிய போகுது? நம்மளை பற்றியெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை. புது பொண்டாட்டி வந்ததும் அவன் முந்தானையை பிடிச்சிட்டு திரியிறான். அக்கா, அது ஏதோ தெரியாமல் நடந்தது. எது தெரியாமல் நடந்ததா? நானும் உன் வயசெல்லாம் கடந்து தான் வந்திருக்கேன், சரியா? என்கிட்ட நீ கதை சொல்லாத. அவளுக்கு காலம் பூரா அடிமையாக இருக்க போறியா, இல்லை இந்த வீட்டுக்கு ராஜாவாக இருக்க போறியா? நீ தான் முடிவு பண்ணணும். இதுக்கு மேலே ஓம் இருப்போம். வர்ணா, நான் சொல்கிறத நல்லா மனசில் வச்சுக்கோ. உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து பாட்டி கல்யாணம் பண்ணி வைப்பேன், சரியா? இவன் உனக்கு வேண்டாம். உங்கள் கல்யாணம் இன்னும் ரெஜிஸ்டர் ஆகலை, அதனால் உனக்கு நான் பொண்ணு பார்க்குறேன். இவன் உன் வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டா. நீயும் அவள் இஷ்டத்துக்கு ஆடுற வேலையை வச்சுக்காத. இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும் என்றவர் விமலாவோடு சென்று விட்டார். வர்ணன் மனசே சரியில்லாமல் போக சுப்புவோடு கிளம்பி தென்னந்தோப்பிற்கு சென்றான். அங்கு போவோர் வருவோர் எல்லாம் ஒரு நமட்டு சிரிப்புடன், என்னப்பா புதுமாப்பிள்ள, எப்படி இருக்கு கல்யாண வாழ்க்கை என கேலி பேச, அவனுக்கு எல்லா கோபமும் செந்தூரா மேல் திரும்பியது. நல்லா தாண்டி இருந்த, நீ வர வரைக்கும், நீ வந்ததுக்கப்புறம் என்னுடைய நிம்மதியே போச்சு. உன்னை இனிமே சும்மா விடுற மாதிரி இல்லை, இனிமே உனக்கு இருக்குடி என்றவன் செந்தூராவின் ஆஃபீஸ் எங்கே என சுப்புவிடம் விசாரித்து கொண்டு கிளம்பினான். மறுநாள் புது கான்ட்ராக்ட் கிடைத்ததற்காகவும் வர்ணன் பாட்டியை வெறுப்பேற்றியதற்காகவும் அவளது தொழிலாளர்களுக்கு ஸ்வீட் கொடுக்க சொன்னவள் டேபிள் மேல் அமர்ந்து கண்களை மூடியபடி தாளம் போட்டு கொண்டிருந்தாள். அவள் முன்னே நின்றிருந்த அவளது மேனேஜர் மற்றும் டீம் லீடர்கள் அனைவரும் அவளுக்கு வாழ்த்து சொல்லி கொண்டிருக்க, பெருமிதத்தில் உழன்ற அவள் கைகள் சட்டென இழுக்கப்பட்டது. வர்ணன் தான் அவள் கையை பிடித்து இழுத்து கீழே இறக்கியிருந்தான். மற்ற நபர்கள் இருக்க எதையும் கருத்தில் கொள்ளாதவன் செந்தூராவை பார்த்து அப்படியே கட்டி அணைத்து அவள் முகம் முழுவதும் முத்தத்தை கொடுத்து அவள் இதழை நெருங்க, சட்டென டீம் லீடர்கள் மேனேஜர்கள் அனைவரும் கதவை திறந்து படபடவென்று வெளியேறினார்கள். எல்லோருக்கும் ஒரு அதிர்வு இருந்தது. அவர்களுக்கு மட்டுமல்ல, இவளுக்கும் தான். ஹேய் என வர்ணனை பிடித்து பின்னே தள்ள, அவள் கையை பின்னே மடக்கி அவளை டேபிளில் தள்ளி முகத்தை டேபிளோடு ஒட்டியவன் ஒரு கையால் அவள் இரு கைகளையும் மடக்கி பின்னே வைத்து அவன் உடல் பலம் கொண்டு அவள் உடலை அழுத்தி அவள் சட்டை காலரை இழுத்து அங்கே கழுத்தில் முத்தம் வைத்தவன் அவள் தோள்பட்டை இறங்க, அவளோ முடிந்த பலம் கொண்டு அவனை பின்னே தள்ளி எழுந்தாள். அவனும் கொஞ்சம் தள்ளி நிற்க அவள் முறைத்து அதிர்ந்து பார்க்க புன்னகையோடு கண்ணடித்து முத்த சைகை செய்து வெளியேறினான். சட்டையில் முதல் பட்டனை கழட்டிவிட்டு அவனது செயினும் அவன் நெஞ்சமும் வெளியே தெரியும் அளவு வேஷ்டி சட்டையில் விசிலொன்றை அடித்தபடி கையில் பைக் கீயை சுழற்றியபடி சந்தோஷமாய் கிளம்பினான். அவன் போகவும் கேமராவை பார்த்தவள் பேப்பர் வெயிட்டை தூக்கி அடித்தாள் சிஸ்டத்தில். அவன் போனதும் அங்கிருப்போர்கள் தங்களுக்குள்ளே கிசுகிசுக்க ஹேண்ட்பேக்கோடு வெளியே வந்தவள் பார்த்துவிட்டு, ஒழுங்கா வேலையை மட்டும் பாருங்க, இல்லை மொத்த பேரும் வீட்டுக்கு மூட்டை கட்டிட்டு போக வேண்டியிருக்கும் என்றாள். கோபமாக வந்தவள் காரை பார்க்க கார் டயர் பஞ்சர். கண்டிப்பாக அவனது வேலை என பல்லை கிடைத்தவள் டாக்ஸி வரவழைத்து ஏறி போனாள். வர்ணன் ஹாயாய் நுழைந்து ஹாலில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டு, வள்ளியக்கா ஒரு காஃபி என்க. சுப்பு, ரொம்ப பிஸியாக இருக்க மாப்ள, காலையிலேருந்து உன்னை பார்க்கவே இல்லை, இப்போ இருட்டுற நேரத்துக்கு வந்திருக்க. எல்லாம் சந்தோஷமான விஷயந்தான். பாரா, அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? சொல்கிறேன் என்றவன் சொல்ல போக சுப்புவோ கூப்பிட்டான். பாட்டி மாலதி எல்லோரையும், டேய் சும்மா இரு சுப்பு,
அதற்குள் எல்லோரும் ஹாலுக்கு வந்து ஆளாளுக்கு ஒரு இருக்கையில் அமர்ந்திட வர்ணன் சுப்புவை முறைத்து, அது ஒன்றும் இல்லை பாட்டி, அவன் விளையாடுறான் என்று சொல்லி கொண்டிருக்கும் போது உள்ளே புயலென நுழைந்த செந்தூரா முன்னால் இருந்த டீப்பாய் மேல் தூக்கி போட்டால் சில பேப்பர்களை. அப்படியே கையில் இருந்த ஸ்வீட் பாக்ஸை ஓப்பன் செய்து வர்ணனின் தாடையை பிடித்து வாயை ஓப்பன் செய்தவள் அவன் வாயில் பாதியை வைத்து மீதி பாதியை அவள் வாயில் வைத்து கொண்டு போக சுப்புதான் அந்த பேப்பரை எடுத்து பார்த்தான். இருவருக்கும் நடந்த திருமணம் சட்ட ரீதியாக சான்றிதழ் கொடுத்து அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. வாங்கி பார்த்த வர்ணனும் கோபமாக, பாட்டியோ, இதுதான் உன்னோட சந்தோஷமான விஷயமா? அந்த பேப்பர்களை கசக்கி எறிந்து மாடி ஏறினான் வர்ணன். அரைக்கதவை தட்டு தட்டு என தட்டி கொண்டிருந்தவன் ஓரளவுக்கு மேல் கடுப்பாகி உடைக்கும் அளவுக்கு இடிக்க சுப்புதான் அவனை இழுத்து பிடித்து சென்றான் பக்கத்து அறைக்கு. ஆபீஸில் நடந்ததை வர்ணன் சொல்ல அவனை முறைத்தவன், அறிவிருக்கிற மாதிரி பண்ணுடா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? அவ தான் ஒன்றும் புரியாம பண்றானா? உனக்கு எங்க போச்சு புத்தி? அவன் என்ன பண்ணாலும் நானும் திருப்பி கொடுப்பேன்டா, சும்மா இருக்க முடியாது என்று சொன்னவன் அவளது அரைக்கதவை தட்டு தட்டு என்று தட்டி, இனி பார்க்குறேண்டி நீ எப்படி நிம்மதியா இருக்கேன்னு உரிமை விட்டு போனான். சித்தார்த், நான் தான் சொன்னேன்லடி, உன்கிட்ட இதெல்லாம் ஒன்றத்துக்கு உதவாதுன்னு. சும்மா பேண்ட் சட்டையை மாட்டிக்கிட்டு கண்ணாடியை மாட்டிட்டு ஆஃபீஸ் போனோமா வந்தோமான்னு இருந்தால் பத்தாது, வெறும் பேப்பரை மேய்ஞ்சாலும் பத்தாது. இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒன்றத்துக்கும் உதவாமல் ஏதோ ஒரு கிராமத்தாங்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கான். ஏங்க, அவனே முடியாமல் படுத்திருக்கான். அவங்கிட்ட போய் ஏன் இப்படி? என்னடி முடியாமல்? இந்த வரதனோட புள்ள போயும் ஒரு காட்டான். கிராமத்தாங்கிட்ட இப்படி அடி வாங்கி மிதிப்பட்டு கிடக்கிறான்னு தெரிஞ்சா என்னடி நினைப்பாங்க எல்லாரும்? ஏங்க, மற்றவங்க நினைப்புக்காக நாம் எதுவும் பண்ண முடியுமா நம்ம பிள்ளைங்கள? ஆமாண்டி, மெச்சிக்க, நம்ம பிள்ளைன்னு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. வரதனுடைய பிள்ளையா இருந்தா இந்நேரம் அடுத்தவன் கை காலை முறிச்சு போட்டுட்டு வந்திருப்பான். இது ஒன்றத்துக்கு உதவாமல் இருக்குது. போய் அந்த செந்தூரா முந்தானையை பிடிச்சிட்டு சுத்து. பொம்பளை சோக்கு கேட்குது துரைக்கு. உருப்பட மாட்டான் இவன், உருப்படவே மாட்டான், எழுதி வச்சுக்க. கடுப்போடு அவர் போய்விட, மம்மி, அவரே திட்டியிருந்தா கூட கொஞ்சம் தான் திட்டியிருப்பாரு. நீ எனக்கு வக்காலத்து வாங்குறேன்னு எக்ஸ்ட்ரா அவர் என்னையே கத்திட்டு போறாரு. போ மம்மி இங்கிருந்து. ஆமாம், பேச்சுவாக்கில் அப்பா யாரோ செந்தூரான்னு ஒரு பொண்ணு பேரை சொன்னாரே, யாருடா? லவ்வரா? ஆமாம், லவ்வர் தான், சலிப்பாக சொன்னான். ஏண்டா, ஏன் அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு? எதுவும் சாதி பிரச்சனையா? ஏழை குடும்பமா? பரவாயில்லடா, வந்து பேச சொல்லுடா, நான் பார்த்துக்கிறேன். வெள்ளந்தியான தாயை முறைக்க கூட முடியாமல் கைகளை கட்டி கொண்டு சொன்னான். ஜாதி பிரச்சனை இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற பணம் எல்லாமே அவகிட்டையும் இருக்குது. ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால என்னடா தப்பு இருக்குது? இருந்துட்டு போட்டுமே. அப்போ உனக்கு ஓகே, உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகேடா. மறந்துட்டேன், ஒன்றும் இல்லை, 2 அதிகமாக. என்ன வீடா? அப்படி கூட சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் சொல்லுடா. ஒன்றும் இல்லை மம்மி, எனக்கு முன்னாடி அவளுக்கு 2 புருஷன் இருக்காங்க, ஒரு புள்ளை இருக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நாளைக்கு வந்து சம்மதம் பேச சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு போர்வையை இழுத்து போத்தி தூங்க தாயோ மகனை அதிர்ந்து விழிவிரித்து பார்த்தார். பகுதி 17. மாலதி மெதுவாக கணவன் தோள் தொட சட்டென தீச்சுட்டார் போல நகர்ந்து கொண்டவனோ வார்த்தைகளை கக்கினான் விஷமாய். உங்களுக்கு எந்த உடல் சேவையும் பண்ணுற மூட நான் இப்போ இல்லை, பண்ணவும் எனக்கு விருப்பம் இல்லை. அதிர்ந்து போனவள் அவனை வெறிக்க சட்டையை எடுத்து மாட்டியவன், ஒழுக்கமாக நடந்துக்கிட்டா எல்லாருக்கும் நல்லது, சொல்லிவிட்டு போனவனை வழிமறித்தாள். கட்டின புருஷங்கிட்ட என்ன ஒழுக்க வேண்டி கிடக்கு? வெற்று சிரிப்பை உதித்தவன், கல்யாணம் கட்டினதே ஒழுக்கம் பறிபோச்சுன்னு தானே, உன்கிட்ட போய் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? நேரடியாகவே வார்த்தைகளால் குத்தியவன் வெளியேற கத்தி கதறி அழக்கூட முடியாமல் தரையில் மடங்கி அமர்ந்து வாய்ப்புத்தி கதறினாள் மாலதி. கண் முன்னே கட்டிய கணவன், அதுவும் காதல் கணவன். கல்யாணமாகி வருடங்கள் 2 தொடப்போகிறது. ஆனாலும் அவன் சுண்டு விரல் தெரியாமல் கூட இவள் நிழலையும் தொட்டதில்லை. தொடுதல் என்ன, அன்பாய் அனுசரணையாக ஒரு வார்த்தை சொன்னதில்லை. அறைக்கு வெளியே விரல் விட்டு எண்ணிவிடும் அளவுக்கே பேச்சுகள். அறைக்குள் இருவரும் அமைதி சாமியார்கள். அமைதியை விரும்பாமல் அவனிடம் பேச துடிக்கும் அவளுக்கு இறுதியில் கிடைப்பது என்னவோ இது போன்ற வசவுகள்தான். கல்யாண கனவோடு பெண்கள் மனதில் ஆளுக்கு ஒரு நாயகன் இருப்பது போல இவளுள் இருந்தவன்தான் சுப்பு. சிறு வயதில் வர்ணனின் தோழனாய் வந்தவனை தன் மனம் எனும் சிறையில் பூட்டி வைத்தாள் கோமகள் அவள். பெற்றோர் போய் சேர்ந்திருக்க கௌரவத்தை கமட்டுக்கடியில் வைத்து கொண்டு சுற்றும் தாத்தனிடம் தன் காதலை பற்றி சொல்ல பயம். வீட்டில் சொல்லவில்லை, ஆனால் சுப்புவிடம் சொல்லிக்கொண்டே இருந்தாள். பருவம் எய்தி 18ஆம் வயது தொட்ட முதல். ஆனால் சுப்புவுக்கு தன்னை விட அவளுக்கு ஒரு வயது அதிகம் என்பதெல்லாம் கருத்தில் இல்லை. மாறாக வர்ணனின் அக்கா அவள் என்பதுதான் முன்னே வந்து நின்றது. காலில் விடாத குறையாக காதலிக்க சொல்லி அவள் கேட்க, காலிலேயே விழுந்து விடுகிறேன், கண்டதையும் உளராதே என அவன் சொன்னான்.
நாட்கள் கடக்க பருவ பெண்ணோ கல்யாண வயதை தொட்டிருக்க வீட்டில் ஆரம்பித்தது மாப்பிள்ளை பார்க்கும் படலம். மனதில் சுபுவை சுவந்தவளோ கண்களால் கூட வேறொருவன் தன்னை ரசிப்பதை விரும்பவில்லை. மன்றாடினாள், மனம் விரும்பி நின்றவன் முன்பு. இதெல்லாம் சரியில்லை. வர்ணன் அக்காங்கிறதால தான் இவ்வளோ பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நான் வேணா வர்ணன் கிட்ட பேசவா? உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? என் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணாலும் வர முடியாது. எனக்கு என்னையை விட வர்ணன் தான் முக்கியம். இதுக்கு மேலே இது மாதிரி உளறிட்டு இருக்காம ஒழுங்காக நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போங்க. இதை சொல்லிவிட்டு அவன் போய்விட இதை தூரமாய் இருந்து பார்த்த மாலதியின் தாத்தனோ வர்ணனை கத்த ஆரம்பித்தார், காரணமில்லாமல். அதுவும் பழக்கமெல்லாம் வாசலோடு முடிந்துவிட வேண்டும் என. புரியாமல் என்ன என தாத்தாவிடம் வர்ணன் கேட்டாலும் அவன் சுப்புவை எந்த லிமிட்டுக்குள்ளும் நிறுத்தவில்லை. இந்த லட்சணத்தில் நல்ல மாப்பிள்ளை வரன் ஒன்று வந்திருக்க வீடே சந்தோஷத்தில் ரெண்டுபட்டு போனது. நிச்சயதார்த்தம் வரை அந்த சம்பந்தம் வர. ஒரு பக்கம் மனதில் என்ன இருக்கிறது என கேட்கக்கூட ஆள் இல்லாத நிலை. மறுபக்கம் காதலை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத அவளின் ஒருதலை காதலின் காதலன். மறுபக்கம் புதிதாய் வந்திருக்கும் மாப்பிள்ளை பையன். இதற்கிடையே மாலதி வீட்டின் பெரியோர்கள். அதுவும் கொஞ்சமல்ல, நிறையவே கௌரவம் பார்க்கும் அவளின் தாத்தா. யோசித்து யோசித்து தனிமையில் கண்ணீர் விட்டவளை பார்த்துவிட்டு விமலா என்ன ஏதென கேட்க, யாரிடமும் சொல்ல முடியாமல் போவதற்கு அக்கா பரவாயில்லை என விமலாவிடம் தனது காதல் கதையை சொல்ல அவளுக்கோ அவ்வளவு ஆனந்தம். தன்னை விட படிப்பில் வேலையில் எல்லாவற்றிலும் முந்திக்கொண்ட தங்கைக்கு இப்பொழுது மாப்பிள்ளையும் நல்ல படித்த நிறமான வசதி படைத்தவனாக இருக்க கொஞ்சம் பொறாமைதான் விமலாவுக்கும் அவள் கணவனுக்கும் கூட. தனது கணவன்தான் இந்த வீட்டில் எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என எண்ணியவள் சொன்னாள், இங்கே பாரு மாலதி, உனக்கு ஒன்று வேணும்னா நீ அதை எப்படியாவது அடைஞ்சாகணும். மற்றவங்க யாரும் கொண்டு வந்து உன் கையில் கொடுக்க மாட்டாங்க. என்னக்கா சொல்கிற? என்ன நொன்னக்கா சொல்கிற? சுப்புக்கு வேற அவங்க வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களாம். சொந்தத்தில் யாரோ ஒரு பொண்ணை தான் பேசி முடிக்க போகிறதா அவங்க அம்மா சொன்னாங்க. உண்மையாவாக்கா? 2 நாளில் உனக்கு நிச்சயம். யோசிச்சுக்க. அக்காக்காரி குண்டை தூக்கி போட்டு விட்டு போக அதுவரை தனக்குத்தான் மாப்பிள்ளை பார்த்திருக்கிறார்கள், எப்படியும் நிறுத்தி விடலாம் என நினைத்தவள் மனமோ சுப்புவுக்கும் பெண் பார்க்கிறார்கள் என தெரிந்ததும் ஏதேனும் செய்து அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என எண்ணியது. அதுவும் தாத்தா சுப்பு என எல்லோரும் நிராகரிக்க முடியாத அளவு செய்ய எண்ணியவள் மனம் குறுக்கு யோசனையை மூளையில் ஏற்றியது. அதன்படி நிச்சய நாளன்று விடியற்காலையில் எல்லோரும் கோவில் கிளம்பிட தயாராகி மாலதி அரைக்கதவை தட்டிட திறந்து கொண்ட கதவு வழியாக உள்ளே பார்த்த உறவுகள் அதிர்ந்து போயின. உள்ளே மாரில் புடவை இல்லாமல் ரவிக்கையோடு, மாலதி கண்ணில் கண்ணீரோடு, அவள் அருகில் சுப்பு மேலாடையின்றி. விமலாவுக்கு தங்கையை நினைத்து ஆச்சரியம். இவளா இப்படி ஒரு யோசனை செய்திருப்பாள் என. சொந்தங்கள் மூலம் விஷயம் கேள்விப்பட்ட கௌரவ குலமகன் அவள் தாத்தா சேதுராமன் சாட்டை கொண்டு விளாசி விட்டார் சுப்புவை. இரவு அவன் சாப்பிட்ட கோலாவில் ஏற்கனவே போதை மருந்தை கலந்தவள். அவனிடம் பேசியே ஆக வேண்டும் என கெஞ்சியவள் அவன் அறைக்கு வந்ததும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாள். கேட்காமல் அவன் பிடிவாதம் பிடிக்க வேறு வழியே இல்லாமல் அவனிடம் கெஞ்சி நேரம் கடத்தினாள். ஓரளவுக்கு மேல் அவனுக்கு தலை சுற்ற ஆரம்பிக்க அவனோ அர்த்தராத்திரியில் அடுத்த பெண்ணின் அறையில் இருக்க விரும்பாதவனாய் கிளம்பி போக எண்ணியவன் அப்படியே விழுந்தான். அவனை இழுத்து போட்டவள் கதறினாள். அவனின் சட்டை பட்டனை அவிழ்க்கும் ஒவ்வொரு செகண்டும். இரவெல்லாம் அழுது தீர்த்தவள் தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக் கொண்டாள். இதெல்லாம் காதலில் நியாயம் என. ஒரு வழியாய் அதன் பயனாய் சாட்டை அடிகள் வாங்கியவன் வர்ணன் முகத்தை பார்க்க முடியாமல் கூனி குறுகி போனான். வந்திருந்த சொந்த பந்தங்கள் மத்தியில் அவள் அவளாகி போக அப்பொழுது கூட வர்ணன், யாருக்கும் சுப்புவை பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை, வெளியில போங்க என்றான். அடேங்கப்பா, ரொம்ப குதிக்காத வர்ணா. எங்க வீட்டு பொண்ணு ஒன்றும் கெட்டு போய் நிற்கல. உங்க வீட்டு பொண்ணு உன் அக்கா தான் இப்படி நிற்கிறா. சும்மாவா? அடுத்த வீட்டு பொண்ணுக்கு செஞ்ச பாவம்தான் இப்போ இப்படி உங்க குடும்பத்தை வச்சு செய்யுது. பல வகையான பேச்சுக்களை கேட்ட தாத்தா பேத்திக்கு அவனை கட்டி வைக்க மாட்டேன் என சொல்ல, ஊருக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா? இதே இடத்துல வேறொரு பொண்ணுக்கு கல்யாணம் தானே பண்ணி வச்சீங்க. இறுதியில் ஆளாளுக்கு பேச சுப்பு மாலதி கழுத்தில் 3 முடிச்சிட்டான். அன்று அவனுக்கு வர்ணன் ஒத்தடம் கொடுத்து கொண்டிருக்க வந்த மாலதியோ எல்லா உண்மையையும் சொல்லிட வர்ணன் அரைந்தே விட்டான். அன்றிலிருந்து மாலதி பேச்சை கூட வர்ணன் எடுப்பதில்லை. அவளிடம் பேசவும் இல்லை. ஆடவர்கள் நட்பு இன்னும் உறுதியானது. சுப்பு கேட்டுக்கொண்டதால் வர்ணன் உண்மையை யாரிடமும் சொல்லவில்லை. எல்லாம் நினைத்து பார்த்தவள் ஹால் சோஃபாவில் அமர்ந்திருக்கும் சுப்புவை ஏக்கமாக பார்த்து கொண்டே கையில் இருக்கும் தவசியம்மாள் கஞ்சியை கலக்கிக் கொண்டு கையில் எடுத்தவள் திரும்பிட அதிர்ந்து போனாள். கைகளில் இருந்த கஞ்சி பாத்திரமும் தரையை தொட்டிருந்தது. செந்தூராதான் அப்படி ஒரு வெறித்த பார்வையை இமைக்காமல் மாலதி மீது வீசிக்கொண்டிருந்தாள். பார்வைக்கே பயந்து போனாள் மாலதி. அவசரமாக சிந்தியவற்றை துடைத்து வெளியேற, இன்ட்ரெஸ்டா இருக்கும் போலேயே என்றவள் விசிலடித்து நகர்ந்தாள் தூரா.
ஆனால் சுப்புவே எதிர்பார்க்காமல் மறுவாரமே உண்மை உடைக்கப்பட்டது தூராவாள். பகுதி 18. மாலதி கண்ணீர் விட்டு கதற எதிரே நின்றிருந்த சுப்புவோ எரிச்சலானான். இப்போ எதுக்கு நீலிக்கண்ணீர் வடிக்கிற? உனக்கு அழணும்னா போய் ஓரமாக உட்காந்து அழு. நீங்கள் எதுக்கு இப்போ அந்த தாரணி கூட க்ளோஸாக பேசுகிறீங்க? நீ என்ன லூஸா? ஆமாம், நான் கேட்குறேன். நீங்கள் உன் வீட்டில் எல்லாரும் ஏன் செந்தூரா சொல்கிறத கேட்டுட்டு ஆடுறீங்க? அது அது சொல்லு. அது கேசவன் மாமா. ஏன்னா உங்கள் குடும்பம் அவ கையில் இருக்குது. அதே தான் எனக்கும். நீங்கள் அவள் சொன்னதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை அவகிட்டேயே நீயே சொல்லு. அந்த தாரணி அவளோ அவ என்றவள் வாய்மூடி கொண்டாள் பட்டன. பின்னே அவள் யாரை திட்ட வாய் திறந்தாலோ அவளை வந்து நின்றாள் மாலதி முன்பு. என்ன மாலு, விட்டா உன் ஹஸ்பண்ட் ரூமுக்குள்ளவே பூட்டி வச்சிருவ போல. நகரு சொன்னவள் சுப்புவை கையை பிடித்து இழுத்துச் சென்றாள். சுப்பு, வா, வந்து செலக்ட் பண்ணி கொடு, வா. கையை விடுங்க என உருவிக்கொண்டவனை முறைத்தவள் அவன் முதுகில் கை வைத்து முன்னே தள்ளினாள். இங்க பாரு சுப்பு, நீ சொன்னேன்னு புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு எந்த கலர் ஓகேன்னு சொல்லு. அவனும் அவளுக்காக செலக்ட் செய்ய ஆரம்பித்தான். கடந்த ஒரு வாரமாக நடக்கும் கூத்துதான் இது. தாரணி செந்தூராவின் தோழி என வீட்டிற்குள் கொண்டு வரப்பட்டாள். அவளை பார்த்து கொள்ளும் பொறுப்பை சுப்புவுக்கு கொடுத்தாள் தூரா. மற்றவங்களை நம்பிவிட்டா அப்புறம் மறுநாள் தாரணிக்கு தாலி கட்ட வேண்டிய நிலைமைக்கு மாறிடும். அதனால நானே திரும்பி வர வரைக்கும் பார்த்துக்க. அந்த நேரத்திலும் வர்ணனை குத்தி காட்டியே சொல்லி சென்றாள். 3 நாட்களில் திரும்பி வந்த தூரா அடிக்கடி வெளியூர் போக தாரணி நன்றாக பழகியிருந்தாள் சுப்புவிடம். தாரணியும் தவறாக பழகவில்லை. சுப்புவும் அவளிடம் தங்கை போன்ற உணர்வில்தான் பழகினான். அது தாரணிக்கும் தெரியும், தூராவுக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் பிளான் நன்றாக வேலை செய்தது. மாலதி தினமும் சுப்புவிடம் மல்லுக்கு நின்றாள், தாரணியோடு பேச வேண்டாம் என. அவள் சொன்னதை கேட்கக்கூடாது என்பதற்காகவே தாரணியிடம் நன்றாக பேச்சை வளர்த்தான் சுப்பு. இப்படிப்பட்ட ஒரு நாளில் செந்தூராவின் திட்டப்படி தாரணி உடைகளை கிழித்து கொண்டு ஓடி வந்தாள். மற்றவர்கள் ஹாலில் இருக்க, ஊர் பெரியவர்களும் கோவில் பூஜை பற்றி பேச வந்திருக்க, அவர்கள் மத்தியில் ஓடி வந்தவளோ சுப்பு தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டினாள். ஊர்க்காரர்களுக்கு அவன் மாலதிக்கு செய்த விஷயம் தெரிந்திருக்க அவர்கள் சுப்புவை குறை சொல்ல, தாரணியும் சுப்புவை குறை சொல்ல, மாலதியோ இல்லை இல்லை என மூச்சுக்கு 300 தடவை சொன்னாள். மற்றவர்களோ சுப்புவின் மீது தவறான கண்ணோட்டத்தில் இருக்க, பாட்டியோ அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தார். மற்றவர்கள் வாய்க்கு வந்தபடி பேச வர்ணனும் வாயை மூடிக்கொண்டிருந்தான். தாரணியை அறைய வேண்டும் எனத்தான் நினைத்தான். ஆனால் சுப்புவின் உண்மை இப்படியாவது தெரியட்டும், மாலதி வாய் திறக்கிறாளா என பார்க்க காத்திருந்தான். மாலதியோ வர்ணன் முகம் பார்த்து, நீயும் நம்புறியா என்ற ரீதியில் பார்த்து வைத்தாள். சுப்பு இல்லை என்றும் சொல்லவில்லை, ஆம் என்றும் சொல்லவில்லை. தாரணியை அடிபட்ட பார்வை பார்த்தான். தாரணி, ஐயோ, இத்தனை பேர் இருக்கீங்க, ஆனால் ஒருத்தரும் எந்த முடிவும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்கள் வீட்டை நம்பித்தானே வந்தேன். எனக்கு இப்படி நடந்துடுச்சு. இதுவே எங்கள் மேடம் இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? தூரா மேடம் வந்ததும் நீங்கள் எல்லாம் தொலைஞ்சிங்க. கத்தி கதறினாள் தாரணி. மாலதி, இங்கே பாருங்க, வீணா பழி போடாதீங்க. என்னுடைய சுப்பு அந்த மாதிரி கிடையாது. என்ன அந்த மாதிரி கிடையாது? உங்களையே கெடுத்ததுக்கு அப்புறம் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு இப்படி பண்ணவர் எனக்கு பண்ணியிருக்க மாட்டாரா? வாங்க ஹாஸ்பிட்டல் போய் இப்போவே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஊர் பெருசுகள் தங்களுக்குள் பேசிக்கொண்டாலும் எந்த முடிவையும் வாய் திறந்து சொல்ல பயந்தனர் செந்தூராவாள். இறுதியில் தாரணியோ, என்னையும் சுப்பு கல்யாணம் பண்ணிக்கணும். உங்கள் ஊரில் அதுதானே வழக்கம். மாலதி கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டப்போ கல்யாணம் தானே பண்ணி வச்சிங்க. இப்போ எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க சுப்புவை. சுப்பு மனம் உடைந்தது. ஆள் ஆளுக்கு வைத்து விளையாட அவன் என்ன பொம்மையா? பாட்டியோ சுப்புவின் சட்டைக்காலரை பிடித்து அறைய போக தடுத்த மாலதியோ கையெடுத்து கும்பிட்டு சொன்னாள், சும்மா அதையே சொல்லாதீங்க, அவர் ஒன்றும் அப்படி கிடையாது. பாட்டி, நாங்களும் அப்படித்தான் நினச்சோம் மாலதி. உன் மேலே ஆசை வச்சு உன்னை எடுத்து கல்யாணம் பண்ணா. இப்போ இன்னொரு பொண்ணு, நான் என்ன பண்ணுறது? செந்தூரா வந்தால் நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. ஐயோ பாட்டி, போது நிறுத்துங்க. சுப்பு அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நீதானடி ஒரு நாள் வெளியில் வந்து சுப்பு உன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதா சொன்னேன். ஐயோ பாட்டி, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு என்றவள் சுப்புவை காதலித்தது தொடங்கி அவனை திருமணம் செய்ய பண்ணியது வரை எல்லாம் சொல்ல பாட்டி கொடுத்திருந்தார் 4 அறைகள் சப் சப் என. பெத்தவங்க இல்லைன்னு உன்னை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட எங்களுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துட்டேன். உன்னையை நம்பி அன்னைக்கு சுப்புவை அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்தினேனே, இந்த பாவம் எல்லாம் எனக்கு எங்கே போய் சேருமோ? கையெடுத்து கும்பிட்டார் சுப்புவிடம். சுப்புவோ பாட்டியின் கைகளை இறக்கிவிட்டு மாடி ஏறப்போக தாரணியோ ஓடினாள், துரா மேடம் என்ற சத்தத்தோடு. ஊர்க்காரர்கள் தங்களுக்குள் கிசுகிசுக்க மாலதி பற்றி தவறாக பேச வர்ணனும் வாயை திறக்கவில்லை, சுப்புவும் வாயை திறக்கவில்லை. பாட்டிதான் குலுங்கி குலுங்கி கதறினர். மாலதி சுப்புவின் காலிலேயே விழுந்து அவனிடம் கெஞ்சினால் மன்னிக்குமாறு. அனைவர் பார்வையும் தூரா மீது பதிய தூராவோ வந்து நடுஹாலில் அமர்ந்தாள்.
மாலதியோ பயத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள். எங்கே தனது வாழ்வை பங்கு போட்டு கொடுத்து விடுவாளோ என. செந்தூராவோ தாரணியை பார்த்து, தாரணி, நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்பலாம். ஓகே மேடம். மாலதி எல்லாம் உண்மையும் சொல்லிட்டாங்க, நான் கிளம்புறேன் என அவள் வெளியே சென்றுவிட, அப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்தது இது செந்தூராவின் நாடகம் என. சுப்பு கடகடவென மாடி ஏற வர்ணன் அவன் பின்னே போக, சொடக்கிட்ட செந்தூராவோ, மிஸ்டர் வர்ணன், பிரச்சனையை சால்வ் பண்ண பார்க்கணும், அதை விட்டுட்டு அப்படியே ஒட்டி வச்ச பச மாதிரி கூடவே இழுத்துட்டு வரக்கூடாது. சொன்னவள் மாடி ஏற அவள் பின்னரே போன வர்ணனும் அவள் கதவை சாத்தும் முன் உள்ளே நுழைந்து கதவை தாழ்பால் போட்டு அவள் கைகளை இழுத்து பிடித்து அவளை கட்டி அணைத்தான். பின் அவள் உச்சி வகுட்டில் முத்தம் வைத்து வெளியேறினான் சட்டென. அவளோ லேசாய் சிவக்க ஆரம்பித்திருந்த தன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்து கண்ணாடியை ஓங்கி அடித்தாள் ஹேர் ட்ரையர் கொண்டு. சித்தார்த் உடலில் இருந்த காயங்கள் எல்லாம் சரியாக வரதன் சொன்னதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாமல் செந்தூராவோடு போட்டி போட ஆரம்பித்தான். அவனும் வலையில் சிக்கும் ஒருத்தனுக்கு காத்திருக்க தானாக வந்து சிக்கினான் கேசவன். கேசவனை கையில் போட்டுக்கொண்டவன் செந்தூரா குடும்பத்தில் நடக்கும் அனைத்தையும் தெரிந்து கொண்டான். அதற்காக வர்ணனை தன் பக்கம் சேர்க்க நினைத்து போய் நின்றான் வர்ணன் முன்பு. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க மிஸ்டர் சித்தார்த், அவ என்னுடைய மனைவி. ஆனா மிஸ்டர் வர்ணன், நீங்க செந்தூராவுக்கு முதல் புருஷன் கிடையாது, அபினவும் உங்க குழந்தை கிடையாது, தெரியும்ல? புன்னகைத்த வர்ணனும் சொல்லி சென்றான். அவளுக்கு 2வது புருஷன் அரவிந்த், 3வது புருஷன் நான்னு சொன்னீங்க. புருஷன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதில்ல? போய் அவகிட்ட கேட்டு பாருங்க, அப்ப தெரியும் அவளுக்கு நான் யாருன்னு. வர்ணன் சொல்லி செல்ல கேசவனிடம் விசாரித்த சித்தார்த்துக்கு எல்லாமே புதிராகவே இருந்தது. தோண்ட ஆரம்பித்தான் செந்தூராவின் கடந்த காலம் பற்றி. பார்ப்போம், தோண்ட தோண்ட என்னவெல்லாம் காத்திருக்கிறது என. பகுதி 19. வர்ணன் வீட்டில் உள்ளோருக்கு மட்டுமில்லாமல் ஊரில் உள்ளோருக்கும் உண்மை தெரிந்திருக்க மாலதிதான் அவர்கள் முன்பு போக குற்ற உணர்ச்சி குறுகுறுத்து வீட்டிற்குள் அடங்கினாள். வீட்டிற்குள் அல்ல, அவள் அறைக்குள் கூட அல்லாமல் பக்கத்து அறைக்குள் அடங்கிவிட்டாள். இத்தனை நாள் செய்யாத தப்புக்கு மற்றவர் முன்பு தலை குனிந்திருந்த தன் கணவனின் மீதான பழிச்சொல் போய்விட்டது. அதை மட்டும் எண்ணி நிம்மதி கொண்டாள். ஆனால் உண்மை மற்றவருக்கு தெரிந்த நாளிலிருந்து சுப்பு முகத்தை கூட அவள் ஏறெடுத்து பார்க்கவில்லை. அவனுக்கு தேவையான உடைகள் தொடங்கி அனைத்தையும் எப்பொழுதும் போல ரெடியாக வைத்தாள். அவன் எப்பொழுதும் அவளையும் அவள் செய்வதையும் சட்டை பண்ணவே மாட்டான். ஆனால் இன்று கட்டில் மேல் வைத்திருந்த உடையினை பார்த்தவன் முதல் முறை மாலதி எங்கே என பார்த்தான். திருமணமாகி வருடங்கள் கடந்த போதும் கூட இவர்களுக்குள் வேர்விட்டிருந்த மனஸ்தாபத்தால் ஒருதலை காதலி போல ஆங்காங்கே நின்று அவனை நோட்டமிடுவாள். அவன் சிரிக்கும் வேளைகளில் அவனை ரசிப்பாள். அவனுக்கு பிடித்தவையெல்லாம் செய்து வைப்பாள். அவனுடைய வேலைகள் ஒன்றை கூட மற்றவர்களிடம் விடமாட்டாள். ஆனால் சுப்புவோ அவளை கண்டுகொள்ள மாட்டான். இத்தனை நாள் தவறே செய்யாமல் அவன் பழி சுமந்த போது கூட அவனுக்கு பெரிதாய் எதுவும் மனக்கஷ்டம் இல்லை. ஆனால் உண்மையில் தவறு செய்தவள் பழி சுமந்தால் அவள் நெஞ்சம் எப்படி இருக்கும் என நினைத்து நொந்தான் மாலதியை எண்ணி. மெதுவாய் பக்கத்து அறைக்கு போனவன் கதவை தட்டப் போகவும் பின் கையை எடுப்பதுமாக இருக்க அவன் பின்னே கேட்டது குரல். என்னாச்சு, எது வேணுமா? மாலதிதான் பாட்டி மாத்திரை எடுத்துக்கொண்டாரா என பார்க்க போனவள் வந்திருந்தாள். அவளை பார்த்ததும் எதுவும் சொல்லாதவன் தன் அறையை நோக்கி நடைபோட இவளும் புரியாமல் முடித்து பின் அவள் அறைக்கதவை திறக்க சுப்புவோ கேட்டான். சாப்பிட்டியா? அதிர்ந்தே போய்விட்டாள். கட்டிய கணவன் வாயிலிருந்து இதுவரை கேட்காத வார்த்தை வரவும் அவள் தொண்டைக்குழி அடைத்தது. கண்ணீர் பெருக்கெடுத்தது. கன்னம் தாண்டிய கண்ணீரோடு மண்டையை ஆட்டியவளை பார்த்து உள்ளே போனான் அவன் அறைக்கு. மாலதி அறைக்கு வந்ததும் வாய் பொத்தி கதவுக்குள் உள்பக்கம் மடங்கி அமர்ந்து முட்டியில் முகம் புதைத்து அழுதாள் கதறி. சித்தார்த் எதிர்பார்க்கவில்லை தூராவுக்குள் இப்படிப்பட்ட விஷயங்கள் ஒளிந்திருக்கின்றன என்று. அவள் கடந்த காலம் கசந்ததாக இருந்தது. ஆனால் அதை இன்னும் கசப்பாக மாற்ற பிடிவாதம் பிடிக்கிறாளோ என தோன்றியது. பிசினஸ்மேன்களின் கூட்டம் ஒன்றிற்காக கலந்து கொள்ள வந்திருந்த சித்தார்த் பார்த்து விட்டான் அவளை. நீல நிற கோட், வெள்ளை நிற சட்டை விகிதம் வந்தவள் கண்களில் கூலருடன் போக எதிரே வந்தவனோ ஹாய் மிஸ்ஸஸ் வர்ணன் என்க அவளோ கண்டுகொள்ளாமல் கடந்து சென்றாள். கடுப்பான சித்தார்த் அடுத்து வாயை திறக்கும் முன்பு அவசரமாய் மீட்டிங்கிற்கு அவனது வீட்டிலிருந்து வந்த அரவிந்தோ வந்த வேகத்திற்கு நின்றிருந்த சித்தார்த்தை வேறு லேசாக இடித்துவிட கைகளை ஓங்கிய சித்தார்த் கைகள் அடுத்த நொடி தூராவசமானது. ஏய், யார் மேல கை வைக்கிற? அவ யார் தெரியுமா என கேட்டவள் பல்லை கடித்து அரவிந்த் கையை பிடித்து இழுத்து போனாள். அங்கு நின்றிருந்த பத்திரிகையாளர்களுக்கு அது தீனியாய் போக அப்புறம் என்ன, சித்தார்த் கையை பிடித்தது, அரவிந்த் கையை பிடித்து இழுத்து போனது என வந்தது அவள் பெயர் பேப்பரில். கள்ளக்காதலன் அரவிந்தோடு நெருக்கம் என இஷ்டத்துக்கு எழுதினார்கள் அந்நொடியே. அதை பற்றியெல்லாம் அவளுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. மீட்டிங் நல்லபடியாக முடிய வெளியே வந்தவளை மொய்த்தனர் மீடியா ஆட்கள். பார்வையால் அவர்களை தள்ளி நிறுத்தியவள், வேற ஏதாவது நியூஸ் வேணுமா?
ஆல்ரெடி தான் எழுதிட்டீங்களே என கேட்டவள் பாணியே சரியில்லை. அவர்கள் அவளை நோக்கி கேள்விகளை கேட்க தயங்க, உங்க எல்லாருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும் அடுத்தவங்க வாழ்க்கையை பத்தி. ஆனா நீங்க உங்களையே கேள்வி கேட்க மாட்டீங்க, அப்படித்தானே? அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று அவர்கள் பார்த்திருக்க, அவள் அருகே வந்த அரவிந்த் சிஸ்டமில் காட்டினான் சிலவற்றை அவளுக்கு. பார்த்தவள் கை காட்டி நிறுத்த சொல்லிவிட்டு மீடியா ஆட்கள் பக்கம் திரும்பினாள். சரி, இப்போ கேள்வி கேட்கலாம். முதல்ல யாரு? மற்றவர்கள் பிந்திக் கொள்ள மூத்த நிருபர் கல்யாண் கேள்வியை கேட்க ஆரம்பித்தார். மேடம், உங்களோட கல்யாணம் எல்லாமே மர்மமாவே இருக்கே, ஏன்? அப்படியா கல்யாண் சார்? ஆனா பாருங்களேன், லாஸ்ட் டைம் தீம் பார்க் கட்ட அனுமதி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி எழுதி தள்ளிட்டு அப்புறம் என்ன பார்க் ஓனர்கிட்ட டீல் போட்டு ஃப்ளாட் வாங்கியிருக்கீங்க. அது மர்மமாவே இருக்கே, ஏன்? மற்றவர்கள் அந்த நிருபரை பார்க்க அவளோ அடுத்து யார் என பார்த்தாள். மற்றவர்களுக்கு வயிற்றில் புளியை கரைத்தது. தூரா ஏதேனும் கிளறினால் போட்டி ஊடகங்கள் கண்டிப்பாய் கண்டத்தனமாய் எழுதும் என அவரவர் வாயை மூடிக்கொண்டு நகர, எங்க போறீங்க? ஒரு ஸ்டில் எடுத்துட்டு போங்க சொன்னவள் அரவிந்தை இழுத்து பிடித்து அவன் தோளில் தன் முழங்கை பதித்து போஸ் கொடுத்தாள். அத்தனை கேமராக்களும் கிளுக்கியது. சித்தார்த் இதை பார்க்காமல் இல்லை. வர்ணன் தன் மனைவி அடித்த கூத்துக்களை பார்த்திருந்தான் மொபைலில். அடங்கவே மாட்ட போல, ஏதாவது பண்ணணுமே. அவசரமாய் அவள் அறைக்கு போனவன் பார்க்க வள்ளி படுக்கை உரைகளை மாற்றிக்கொண்டிருந்தாள். அவளை வெளியே போக சொன்னவன் அமைதியாய் கட்டிலில் படுத்துக்கொண்டான். அவள் கார் வருவதை பார்த்துவிட்டுத்தான் வந்திருந்தான். சற்று நேரத்தில் காலடி சத்தம் கேட்க போர்வியை தலைவரை போர்த்து இருந்தவன் அமைதியாய் கண்களை மூடிக்கொள்ள காலடி சத்தம் நெருங்கியது கதவை. அடுத்த சில நொடிகளில் கதவு அவசரமாய் திறக்கப்பட்டு காலடி சத்தம் நெருங்கியது அவனை. எதையோ நினைத்து அவன் காத்திருக்க கேட்டது வேறு குரல். தூரா, உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். சித்தார்த்துக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துட்டு. பதட்டமாய் வந்தவன் சொல்ல திடுக்கிட்ட வர்ணன் பல்லை கடிக்க, சரி தூரா, யாராவது வந்துட்டு போறாங்க, நான் போறேன் சொன்னவன் வெளியே போக அடிகளை வைக்க கோபத்தில் ஒரே அதட்டுதான். சுப்பு, நில்லுடா. வர்ணன் குரலை கேட்டு ஸ்தம்பித்து நின்றான் சுப்பு. பகுதி 20. சுப்புவை இங்கு கண்டிப்பாக வர்ணன் எதிர்பார்க்கவில்லை. அதே போல சுப்புவும் வர்ணனை இந்நேரத்திற்கு இங்கே எதிர்பார்க்கவில்லை. திரும்பாமல் நின்றிருந்தவன் பின்பக்க கழுத்தை ஒரே அடியாக பிடித்தவன் பல்லை கடித்து சுப்புவின் காதோரம் கர்ஜித்தான். என்ன நடக்குது சுப்பு? நான் நினைக்கிறது மட்டும் நீ வாயை திறந்து சொல்லிடாத. சுப்பு வர்ணனை எதிர்பார்வை பார்த்து வாயை திறக்கப் போக அவன் கழுத்தை அழுந்த பற்றினான் வர்ணன். நான் சொல்றதை கேளுடா வர்ணா. உன்னை போய் நம்பினே பாரு. என்னையே சொல்லணும். எப்படிடா உனக்கு மனசு வந்துச்சு? அவ கூட சேர்ந்துட்டு எவ்வளோ பண்ணியிருக்கேன் நீ. டேய், நான் தப்பா எதுவும் பண்ணலடா. சொல்றத கொஞ்சம் கேளு. போதுண்டா போதும். உன்னை போய் நம்பினே பாரு என்றவன் சுப்புவை அப்படியே சுவற்றில் ஓரம் தள்ளி கொண்டு போய் அவன் கழுத்தை பிடித்து தூக்கிட சுப்புவுக்கு தெரிந்து போனது. இன்றைக்கு கண்டிப்பாக நண்பன் தனக்கு பாடை கட்டாமல் விடமாட்டான் என. அவனுக்கு தெரியாதா அவனுடைய வர்ணனின் பலத்தை பற்றி? வர்ணன் கழுத்தை நெரிக்க சுப்புவோ கண்கள் மேலே போக கை கால்களை உதறிக்கொண்டிருந்தான். பின் என்ன நினைத்தானோ சுப்புவை கீழே விட்டவன் சுவற்றில் காலால் ஓங்கி ஒரு உதைத்து போக கதவை நோக்கி நடை போட்டவனை இழுத்து பிடித்து நிறுத்தினான் சுப்பு. சுப்பு, என் கோபத்தை கிளப்பாத, போயிடு. நான் சொல்றத ஒரே ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளு வர்ணா. இன்னும் என்ன சொல்ல போற சுப்பு? அவ இங்க வந்ததே உனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். ஆனா அவ கூட சேர்ந்து இவ்ளோ பண்ணிருக்க. அன்னைக்கு பாட்டியை பழி வாங்கும் போது கூட நீ என் பக்கத்துல தானடா இருந்த. ஏண்டா எனக்கு துரோகம் பண்ண? ஏன் பண்ண? இப்ப தாண்டா புரியுது. உனக்கு என்னை விட அவதான் முக்கியம். என்ன இருந்தாலும் நான் தூரா இல்லையே. வர்ணா, வாய்க்கு வந்தபடி பேசாத. நான் பண்ணது தப்பு தான். ஆனா உன் நல்லதுக்காகத்தாண்டா பண்ணேன். கொஞ்சமாச்சும் சொல்றத கேளுடா. என்னடா நல்லது? என்ன நல்லது? அவன் என் வாழ்க்கையில திரும்ப வரணும்னு நான் உன்கிட்ட கேட்டேனா? எங்கேயோ நல்லா இருக்கான்னு இத்தனை நாள் இருந்தேனடா. ஆனா இப்போ அவளுக்குன்னு ஒரு குழந்தை, என் முன்னாடியே புருஷன்னு ஒருத்தன், இத்தனை பேருக்கு மத்தியில அவ தொட முடியாத தூரத்துல இருக்கும் போது அவளை என் பக்கத்துல கொண்டு வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டியா? டே வர்ணா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடா ப்ளீஸ். இன்னும் என்னடா சொல்ல போற? மனசு வெறுப்பா இருக்குடா என்றவன் கவலை தோய்ந்த கண்களுடன் கதவருகே போக வந்திருந்தாள் அவர்கள் பேச்சுக்களின் நாயகி தூரா. கைகட்டி ஆடவர்களை முறைத்தவள், கொஞ்சம் கூட டீசென்சியே இல்லாம என்னோட ரூம்ல என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? அதற்குள் சுப்பு ஏதோ கை காட்ட வர்ணன் சுப்புவை முறைத்து தூராவை கை கட்டி திமிர் பார்வை பார்த்து கேட்டான். இன்னும் எத்தனை நாளைக்கு நாடகம் போட போற? சுப்பு சொல்லித்தானே நீ இங்க வந்த. சொல்லு, இன்னும் என்னென்ன மறைக்கிறீங்க ரெண்டு பேரும்? என்ன நினைச்சுக்கிட்டே நீ என் வாழ்க்கையில வந்த? எனக்கு தெரியல. ஆனா ஏன் வந்தோன்னு நீ வருத்தப்பட போற? வர்ணன் சொல்ல சுப்புவையும் வர்ணனையும் ஒரு சேர பார்த்தவள் கை கட்டி கதவில் சாய்ந்து சொன்னாள் புருவம் உயர்த்தி. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கே சுப்பு? நீ மிஸ்டர் வர்ணனோட கல்யாணத்தை பத்தி டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பி வச்சதுனால தான் நான் வந்தேன்னு நினைக்கிறியா? அட முட்டாள்களா, என்னோட ஒவ்வொரு நாளோட இலக்கே உங்களை பழி வாங்குறது தான்.
இதுல வீணா சுப்பு நீயா தான் வாலண்டியரா வந்து என்கிட்ட மாட்டின. இன்னும் நீ நினைச்சிட்டு இருக்கியா நீ சொல்லித்தான் நான் வந்தேன்னு? அப்படி உன் மூலையில ஏதாவது இருந்தா தூக்கி போட்டுட்டு போய் 2 பேரும் வேலையை பாருங்க. துரோகம் அப்படி இப்படின்னு இந்நேரம் உன் நண்பனை பார்த்து 4 வார்த்தை நல்லதா கேட்டிருப்பியே வர்ணா. அப்படி நீ சுப்புகிட்ட கேட்டா அதுக்கு பதிலடியா நீ செஞ்ச மொத்த துரோகத்துக்கு உருவம் தாண்டா இந்த தூரான்னு ஞாபகம் வச்சுக்க. இப்போ 2 பேரும் வெளியில போறீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளணுமா? காட்ஸ் என தூரா கத்த இருவரும் வெளியேறினார்கள். இதை சத்தியமாக சுப்பு எதிர்பார்க்கவில்லை. அவனுக்கும் விபூதி அடிதான். இதை பெரிய விஷயமாக நினைத்த வர்ணனுக்கும் விபூதி அடிதான். ஆனால் வர்ணன் சுப்புவிடம் பேசவில்லை. சுப்பு வர்ணனிடம் கெஞ்சிக் கொண்டே வர அதை பார்த்து மாலதி புருவம் சுருக்கினாள். சுப்பு அதன் பிறகு தூராவை பார்க்க முயற்சித்தும் அவனால் முடியவில்லை. அவளோ ஒரே வார்த்தையாக சொல்லிச் சென்றது இதுதான். சுப்பு, ஒரு விஷயம் நல்லா மனசுல வச்சுக்க. நீ சொன்னதுக்காக உன் ஃப்ரெண்டுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்க வரல. என்னோட திட்டம் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சா போதும். உன்னோட திட்டத்தில் எல்லாம் நான் இருக்கேன்னு நீ நினைச்சுக்காத என்பதுதான். 2 நாட்களாக வர்ணனிடம் பேச சுப்பு எவ்வளவோ முயன்று விட்டான். ஆனால் வர்ணனும் பிடி கொடுக்காமல் வேண்டுமென்றே வேலையை இழுத்து போட்டு செய்வது, அவனது அறைக்கு சென்றதும் அறையை பூட்டிக் கொள்வது, சந்தைக்கு தனியே கிளம்பி போவது, ஏலத்துக்கு தனியே போவது என 2 நாட்களாக தன்னை பிஸியாக வைத்து கொண்டான். மாலதியும் 2 நாட்களாக தன் கணவன் தன் தமையன் பின்னே அலைவதை பார்த்து என்ன என கேட்க வாய் துடித்தாலும் அமைதியாக இருந்தாள். ஆனாலும் மனம் பொறுக்காதவள் மெதுவாய் அறைக்கு போக சுப்புவோ கவலையோடு பைக்கில் கேட்டை தாண்டி சென்று கொண்டிருந்த வர்ணனை பார்த்தவாறு ஜன்னல் பக்கம் நின்றிருந்தான். என்னாச்சு என மாலதி கேட்பதற்குள் 2 நொடி முடிந்துவிட்டது. இவள் கேட்பதற்கு நொடிகள் எடுத்துக்கொண்டால் அவனும் அசைவேனா என எந்த பதிலும் சொல்லாமல் நின்றிருந்தான். இதே போல இத்தனை நாட்களும் கடந்திருக்க அவளும் 2 முறை கேட்டுவிட்டு மெதுவாய் கால்களை கதவை நோக்கி எடுத்து வைக்க சொன்னான் அவன். எனக்கும் வர்ணனுக்கும் சின்னதா மனஸ்தாபம். மாலதி கண்களை ஆழ விரித்து உண்மையில் இவனா பேசினான் தன்னிடம் என திரும்பி பார்க்க ஜன்னல் கம்பிகளை இறுக்கி பற்றி பிடித்தவாறு சுப்பு. இல்லை, கண்டிப்பாக இவனாக இருக்காது என திரும்ப கதவை நோக்கி அடிகளை வைத்தவள் காதில் விழுந்தது. உன் காதுல சரியாத்தான் விழுந்துச்சு. நான் உன்கிட்ட தான் பேசினேன், செவுத்துக்கிட்ட இல்ல. திரும்பியவள் கடகடவென்று அவன் அருகே வந்து கேட்டாள் ஆர்வமாய். நான் வேணா வர்ணன் கிட்ட பேசவா? வர்ணனுக்கு கண்டிப்பா உங்க மேல எந்த கோபமும் இருக்காது. நான் வேணா உங்களுக்காக போய் பேசவா? ஆர்வமாய் அத்தனை மகிழ்ச்சியாய் கேட்டவளை கை கட்டி ஆழ்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டான். இத்தனை நாட்கள் குற்ற உணர்ச்சியில் முகத்தை தொங்க போட்டு கொண்டு திரிந்தவள் தனக்காக பேச வேண்டும் என்பதற்காக முகத்தில் இவ்வளவு மகிழ்ச்சியை கொண்டு வருவதெல்லாம் நினைக்க நினைக்க அவனுக்கு வியப்பாக இருந்தது. கை கட்டி அவளை பார்த்தான். எப்படி வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை! திருமணமாகி இத்தனை மாதங்கள் கடந்த போதும் என்றும் அவளை ரசித்தது கூட கிடையாது. என்ன மாதிரியான வாழ்க்கை என நினைத்து பார்த்தவன் நகரப்போக மெதுவாய் பற்றி பிடித்து விட்டாள் அவன் கைகளை. பின் என்ன நினைத்தாளோ அவளை அதிர்ந்து கைகளை விட்டு, சாரி, அது தெரியாம பிடிச்சிட்டேன், மன்னிச்சிடுங்க என அவள் குற்ற உணர்ச்சியுடன் கேட்க அவனுக்கே தோன்றியது இதற்கு முன்பு தான் பேசியது எவ்வளவு அதிகம் என. இன்னும் ஆழ்ந்து அவளை பார்த்து கொண்டிருக்க அவளோ மன்னிச்சிடுங்க என மீண்டும் மீண்டும் கேட்க அவள் தோளில் லேசாக தட்டிவிட்டு, சாரி, முன்னாடி பேசினதுக்கு என்று விட்டு கடகடவென போய்விட்டான். மாலதிக்கு நம்பவே முடியவில்லை. கனவில் இருக்கிறோமா என கையை கிள்ளி கூட பார்த்து விட்டாள். அவன் போய் அடுத்த அரை மணி நேரம் கையை கிள்ளுவதும் இது உண்மைதானா என எண்ணுவதுமாக இருந்தாள். அதோடு வர்ணனுக்கும் சுப்புவுக்கும் இருக்கும் பிரச்சனையை கண்டிப்பாக தீர்த்து வைக்க வேண்டும் என சபதம் எடுத்தாள். வர்ணன் தோட்டத்து மோட்டார் அறையில் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தான். அண்ணே, நீங்க ஏன் இதை பார்க்குறீங்க? நாங்க பார்த்துக்குறோம், நீங்க கிளம்புங்க. ஏண்டா ராசு, நான் கையை வச்சா அதெல்லாம் ஓடாதா? அதை நான் பார்த்துக்கிறேன். நீ கதிர இருக்கிற இடத்துல போய் வேலை சரியா நடக்குதான்னு பாரு, சரியா? இங்கிருந்து அவ்வளோ தூரம் போகணும் தெரியும்டா. அதுக்கு அலுப்புப்பட்டு தானே இந்த மோட்டார் வேலையை பார்க்குறேங்கிற. அதை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் அந்த வேலையை பாரு. அப்படியே வேலையை தாண்டி பயிர் வெளியில் இருக்கு பாரு, அதெல்லாம் எடுத்து உள்ளுக்கு விட்டுட்டு கட்டி வெயி, நான் வரேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் காலையிலிருந்து வெயில் நின்னது போதும், புது மாப்பிள்ள வேற, இங்கே இருங்க என சிரித்து விட்டு அவன் போனான். என்னையை தவிர ஊரில் உள்ளவெல்லாம் சந்தோஷப்படுறான் நான் புது மாப்பிள்ளையா இருக்கேன்னு சலிப்போடு சொல்லிவிட்டு வேலையை பார்க்க சில நொடிகளில் பின்னே கேட்டது காலடி சத்தம். திரும்பாமல் கண்டு கொண்டான். காற்றில் வந்த நறுமணத்தில் சின்னவன் சொல்லிவிட்டு போன புது மாப்பிள்ளையின் புது பெண் தான் வந்திருக்கிறாள் என. அமைதியாய் வந்தவள் அங்கிருந்த மரத்து பெஞ்சில் அமர்ந்து அவனை பார்த்து கொண்டிருக்க திரும்பாமல் கேட்டான். என்ன தாண்டி நினச்சிட்டு இருக்கேன் உன் மனசுல? என்கிட்ட கூட ஏதாவது சொல்ல மாட்டியா? எங்கேயோ ஜன்னல் வழியே வெளியே விரித்தவள் இமைக்காத பார்வையோடு சொன்னாள். மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியில சொல்ற தைரியம் சிலருக்கு இங்க இருக்கிறதில்ல. என்ன சொல்ல வர? ஏன் நீயே உன்னை கஷ்டப்படுத்திக்கிற? இதற்கு அவளிடம் பதில் இல்லை.
அவள் அமைதியாக இருக்க திரும்பியவன் பார்க்க அவளோ வெறித்து பார்த்திருந்தாள் வெளியே. வெறித்து பார்த்தவள் வெட்கப்படும் நெருக்கத்தில் வந்தவன் அவள் முகம் திருப்ப அந்த முகத்தில் எவ்வித சலனமும் இல்லை, எவ்வித உணர்ச்சியும் இல்லை. வெற்று முகமாய் உணர்ச்சி துடைத்து இருந்தது. ஒரு புருஷனுக்கு 3 புருஷன் இருக்கேன்னு பேர் மட்டும்தான். நெத்தியில குங்குமம் வைக்கிற பழக்கம் கொஞ்சம் கூட இல்லை. குத்தலாகவே சொன்னான். 3 புருஷனுக்கும் வச்சுவிட நேரமும் இருந்ததில்லை. அந்த அளவுக்கு தைரியமும் இருந்ததில்லை. அப்படியா என்றவனும் அவள் தாடையை இறுகப் பற்றி இழுத்து அவள் உதட்டு சாயத்தை விரலால் அழுத்தி எடுத்தான். அவள் திமிர திமிர அதை அவள் நெற்றியில் வைத்து மீதமிருந்த உதட்டுச் சாயத்தை தன் உதட்டால் அழிக்க ஆரம்பித்தான். காரணம், அவள் உயர்த்திய புருவமும் அவள் ஏளனமாய் வளைத்த இதழ்களும் தான். எதிலும் அவனுக்கு போட்டி போடுபவள், இதிலும் போட்டிதான். ஆனால் அவன் கொடுக்க இவள் தடுக்க என அந்த இடமே கலைபரமாய் மாறிக்கொண்டிருந்தது. தென்றலாய் வீசிய காற்று கூட அனல் காற்றாய் அவர்களுக்கு அடிக்க அவளை இழுத்து இன்னும் இன்னும் இதழ் தேனை பருகியவனோ அரவிந்தை நினைத்து நினைத்து அவள் இதழை இன்னும் காயப்படுத்தினான். எதிர்பார்க்காத முத்தமாயினும் தடுக்க தடுக்க அவன் கொடுக்க ஓரளவுக்கு மேல் அவளும் போட்டி போட இருவரும் மூச்சுக்கு ஏங்கி கிடந்தாலும் அதை விட ஏங்கி கிடந்தனர் ஒருத்தரின் ஒருத்தர் அருகாமைக்கு. ராசுவின் குரல் கேட்க அவசரமாய் விலக பார்த்தவன் அவள் இதழை கடித்து இழுத்து விட்டான். ராசு அவசரமாய் வந்தவன் சொல்லிச் சென்றான், வர்ணனின் நெல்குடோன் தீப்பிடித்து எரிவதாக. அவசரமாய் ஓடிடப் போனவன் பார்த்தான் தனது தர்ம பத்தினியை. அவளோ தூக்கி போட்டாள் கையில் இருந்த லைட்டரை. ஹேய் என கழுத்தை பிடித்தவனை அவள் அசராது பார்க்க அவனோ அவளை விட்டு போனான் அவசரமாய். அரவிந்துக்கு காய்ச்சல் என அவளது ஆட்கள் சொல்ல கிளம்பினாள் அவனை பார்க்க. வாசல் வரை வந்தவள் உள்ளே போகாமல் அவனை வெளியே வரச் சொல்லி வாங்கியவர்களை கொடுத்து வர மறுபேச்சு பேசாமல் வாங்கி கொண்டான் அவன். ஜன்னல் வழியாக நெடுநாள் கழித்து தூராவை பார்த்தாள் நேஹா. வீட்டிற்கு திரும்பிய தூரா பார்த்தது அபினவிற்கு சாப்பாடு ஊட்டி கொண்டிருந்த மாலதியைத்தான். வந்த வேகத்திற்கு பறந்தது சாப்பாட்டு தட்டு. விழுந்தது அரை மாலதிக்கு. அடுத்த நொடி தூராவை நோக்கி ஓங்கி இருந்தான் சுப்பு கையை.